ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட panandpots சேனலில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோங்க. அடை தோசை வந்து உங்களுக்கு நான் ரொம்ப ஈஸியான மெத்தடில் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி செஞ்சு காட்ட போகிறேன். இதில் வந்து நம்ம நிறைய பருப்பு சேர்த்துக்க போகிறோம், அதே மாதிரி நிறையா முருங்கைக்கீரையும் சேர்த்து செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ பருப்பு வந்து நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளக்கலாம். நான் உலக்கில் அளக்கிறேன். 1 கப் மெஷர்மெண்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். 1 கப்பில் 3/4 கப் அளவுக்கு நீங்கள் வந்து கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே நீங்கள் வந்து துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். அதே அளவு பாசிப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணணும். நல்லா பார்க்குறதுக்கு கோபுரம் மாதிரி இருக்கணும் பருப்பு. ஸோ அந்த இதை வந்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ 1 கப் பருப்புக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டையும் தனித்தனியாக நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போ பருப்பு கூட நம்ம வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 7லேருந்து 8 மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 பல் மட்டும் பூண்டு. ஸோ இப்போ நம்ம பருப்பையும் அரிசியும் தனித்தனியாக ஊற வைக்க போகிறோம். நல்லா அதை வந்து அலசிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 தடவையாவது அலசிட்டு நல்ல தண்ணி சேர்த்து இதை வந்து ஊற வச்சிடலாம். இது ஊறுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகுங்க. கண்டிப்பாக ஒரு 3 மணி நேரம் பக்கம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடை தோசை வந்து சாஃப்டாக இருக்கும், மாவு அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா அலசியாச்சு. தேவையான அளவு நல்ல தண்ணி சேர்த்து இதை ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு 3 மணி நேரம் பக்கம் நம்மளுக்கு அரிசியும் பருப்பும் ஊறிடுச்சு. இப்போ அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் அரிசி தான் அரைக்க போகிறேன் மிக்சியில் சேர்த்து. ஸோ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பருப்போடு ஊற வச்சுருந்தோம் இல்லையா மிளகாவை மட்டும் எடுத்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அந்த 1 பல் பூண்டையும் இதில் சேர்த்துட்டு நல்லா நம்ம அரிசியும் சேர்த்து அரைக்க போகிறோம். அடை தோசையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இட்லி மாவு மாதிரி ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் நல்லா கோர்ஸாக இருக்கணும். அப்போ தான் அடை தோசை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கன்சிஸ்டன்சி. நான் உங்களுக்கு அரைச்சதுக்கப்புறம் காட்டுறேன். நம்ம ஊற வச்ச தண்ணியே சேர்த்து நல்லா நீங்கள் வந்து கோர்ஸாக அரைச்சிக்கலாம். இது தோசை மாவு மாதிரி நம்ம நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வராது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை கொஞ்சம் கோர்ஸாக தான் அரைச்சிக்கணும். இப்போ அரிசி அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா நம்ம பருப்பையும் சேர்த்து அரைச்சிடலாம். ஸோ பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கலாம். நம்ம ஊற வச்ச தண்ணியே சேர்த்து நல்லா கோர்ஸாக அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், மாவு அரைச்சாச்சு. 2 மாவையும் நான் ஒன்றா கலந்துட்டேன். இப்போ நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு பேனில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்க மாவில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லாட்டி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடை தோசைக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போ இதில் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நிறையா முருங்கைக்கீரை சேர்த்துக்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நிறைய அயன் சத்து இருக்குது இதில். ஸோ அதனால் நிறைய கீரை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு கீரை சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட முருங்கைக்கீரை இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காவை நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா உங்களுக்கு வதங்கி வரணும். அது நல்லா வதங்கினா தான் அடை தோசையில் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 1 நிமிஷம் இல்லாட்டி 2 நிமிஷம் பக்கம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து அடை தோசை மாவில் வந்து சேர்த்த இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நான் கிட்டத்தட்ட ஒரு 2 கப் அளவுக்கு கீரை சேர்த்துருக்கேன். அந்தளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னா தோசை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறீங்க அப்படின்னா அதுவும் கூட நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம்.
கீரை இல்லாத பட்சத்தில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சிடலாம். இப்போ நீங்கள் வந்து வெயில் ஜாஸ்தி இருக்கிற இடத்துல இருந்தீங்க அப்படின்னா இந்த மாவை இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு குவான்டிட்டியை மட்டும் தனியாக எடுத்து தாளிப்பு சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் தாளிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா மாவு வந்து ரொம்ப புளிச்சிரும், கெட்டு போயிடும். ஸோ அதனால் ஒரு நாள் தான் தாங்கும் தாளித்தோம் அப்படின்னா. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜாஸ்தி வெயில் இருக்க இடத்துல இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கீரையோடு நீங்கள் வந்து உள்ளே வச்சிடலாம். தாளிப்பு சேர்க்க வேண்டாம். எந்த குவான்டிட்டி உங்களுக்கு தேவையோ அதில் மட்டும் தாளிப்பு சேர்த்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம். இப்போ நான் இருக்கிற இடத்துல எனக்கு வந்து குளிர் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு மாவு வந்து அவ்வளோ சீக்கிரம் புளிக்காது. ஸோ அதனால் நான் எல்லா மாவுலேயும் வந்து தாளிப்பை சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2-3 நாளைக்கு வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை தாளிக்காமல் தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும், ஜாஸ்தி வெயில் இருக்க இடமா இருந்தால். ஸோ இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தாளிப்பு எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ ஊற்றுற பதத்துக்கு உங்களுக்கு இருக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா அதை வந்து கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு அடை தோசை ஊற்றுற பதத்துக்கு இருக்குது. ஸோ இந்தளவுக்கு நல்லா கரைச்சதுக்கப்புறமா ஒரு தோசைக்கல் சூடு பண்ணி இதை நம்ம வந்து தோசையை ஊற்றிக்கலாம். ஸோ நார்மல் தோசையை விட இது கொஞ்சம் கனமாக நம்ம ஊற்றணும். அப்போ தான் நல்லா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கும் டைம் ஆகும். ஒரு 3-4 நிமிஷமாவது ஆகும். இந்த மாதிரி நல்லா ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குதோ அதை ஊற்றிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். இப்போ எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். கிறிஸ்பியாகிற வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாகி வந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடும் திருப்பிட்டு ஒரு 2 நிமிஷம் பக்கம் நம்ம வேக வச்சுக்கலாம். நீங்கள் வந்து அந்த தோசை கரண்டி யூஸ் பண்ணி நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன ஹோல்ஸ் கூட நீங்கள் போட்டு விடலாம். நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக தோசை வந்து ஈஸியாக வேகும். ஸோ நல்லா இது வந்து வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்ல டேஸ்ட்டான கிறிஸ்பியான அடை தோசை சூப்பராக நம்மளுக்கு வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த தோசையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சூடாக சர்வ் பண்ணிங்க அப்படின்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த அடை தோசைக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவியல் சர்வ் பண்ணலாம், இல்லாட்டி வெல்லம், இல்லாட்டி நல்ல ஒரு கெட்டியான தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் பேன் அண்ட் பாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். Pan and Pots, Fuel for Life.